வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீரும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் கடந்த ஓராண்டாக கலைஞர் கடந்து வந்த பாதைகளையும் அவர் படைத்த சரித்திரங்களையும் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞரனுடைய பல திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை மாற்றி அமைத்தன. தமிழர்களுடைய வரலாற்றையே அவை புத்தம் புதிதாக்கின. தமிழர், தமிழ் அடையாளம், அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை இடையராது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு விதமான திட்டங்களின் வழியாக அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அப்படி பார்க்கிற போது கலைஞர் உருவாக்கிய அடையாளங்கள் அது வெறும் அடையாளங்கள் தானா? இல்லை. தமிழர்களுடைய பண்பாட்டை, வரலாற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நெஞ்சில் நிறுத்துகிற வகையில் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு நினைவு சின்னங்களையும் அதை சார்ந்த படிப்பினைகளையும் அவர் தமிழர்களுக்கு தொடர்ந்து வழங்கினார். உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியில் வானுயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவருடைய சிலை 133 அடியில் அந்த நிறுவப்பட்ட அந்த சிலை என்பது கலைஞரனுடைய சாதனை என்பது மட்டுமல்ல, அது தமிழர்களுடைய சாதனையாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அதுவரைக்கும் கன்னியாகுமரி என்று சொன்னால் வேறொரு அடையாளம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அடையாளம் இருந்தது. ஒரு மத போதனையினுடைய ஒரு அடையாளம் இருந்தது. கலைஞர் எந்த அடையாளத்தையும் அவர் அழிக்க மாட்டார், எந்த அடையாளத்தையும் அவர் மறுதளிக்க மாட்டார். ஆனால் அதைவிட பெரிய அடையாளங்களை அவர் உருவாக்குவார், அதற்கு பக்கத்தில் அதை நிறுவுவார். அப்படித்தான் அங்கு விவேகானந்தர் பாறைக்கு அருகில் ஐயன் திருவள்ளுவர் சிலை எழுந்தது. அதுவரைக்கும் கன்னியாகுமரி என்றால் விவேகானந்தர் பாறை இருந்த நிலை மாறி தமிழ் அடையாளமாக ஐயன் திருவள்ளுவர் வானுயர எழுந்து நின்றார். அந்த வானளாவிய அடையாளம் என்பது கன்னியாகுமரியினுடைய முகத்தை மாற்றியது. இந்தியாவின் தென்கோடியில் அமைந்த ஒரு முகமாக, தமிழ் முகமாக ஐயன் திருவள்ளுவர் மலர்ந்தார். அதே போல் கண்ணகி, நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தை நீங்கள் சென்னையில் அமைத்தது போலவே அவருக்கு பூம்புகாரை கண்ணகியினுடைய சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக அவர் நிறுவுகிறார். கண்ணகிக்கு அவர் மெரினாவில் சிலை எழுப்புகிறார். அதாவது தமிழனுடைய காப்பியம் என்பது அது சிலப்பதிகாரம். அது வேறு எந்த ஒரு காப்பியமும் தமிழர்கள் காப்பியம் அல்ல. சிலப்பதிகாரம் தான் தமிழர்களுடைய காப்பியம். அதே போல் தமிழ் மறை என்பது வள்ளுவம் தான் தமிழ் மறை. இதை இடையராது திரும்ப 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 எல்லா இடங்களிலும் கலைஞர் நிறுவினார். அது அவ்வளவு எளிய பணி அல்ல. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வேறு வகையான அடையாளங்கள் தமிழர்களை ஆட்சி செய்தபோது, இல்லை, இதுதான் தமிழர்களுடைய முகம், இதுதான் தமிழ் காப்பியம், இதுதான் தமிழ் மறைநூல் என்பதை நிறுவுவதற்காக 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மகத்தான பணியை கலைஞர் செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினருக்குமான சமூக ரீதியில் எப்படி வாழ்க்கையில் சமூகத்தில் எல்லா தரப்பினருக்குமான ஒரு இடம் இருக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று கருதினாரோ, அடையாள அரசியலிலும் அனைத்து விதமான சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுடைய அந்த சமூகங்களிலிருந்து எழுந்து வந்தவர்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் சிலைகளையும் நினைவிடங்களையும் தொடர்ந்து உருவாக்கினார். மணிமண்டபங்களை உருவாக்கினார். கலைஞர் உருவாக்கிய அளவுக்கு இந்தியாவில் யாரும் அனைவருக்குமான சிலைகளை உருவாக்கி இருக்க மாட்டார்கள், மணிமண்டபங்களை உருவாக்கி இருக்க மாட்டார்கள். சாலைகளுக்கும் பாலங்களுக்கும் தலைவர்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டன, முன்னோடிகளுடைய பெயர்கள் சூட்டப்பட்டன. எங்கெங்கும் வரலாற்று பதிவுகளாக கலைஞர் நிகழ்த்திய சாதனைகள் இருந்தன. இன்றைக்கு கலைஞரும் நம் முன்னால் ஒரு வரலாறாகி நிற்கிறார். இதுதான் வரலாற்றை உருவாக்குகிற ஒரு தலைவர் எப்படி அவரே ஒரு வரலாறாக உருவாருவார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட
நம்ம 23, 24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணும்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கின்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுருக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சுட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இளமை என்பது ஒரு போராட்டத்தினுடைய குணம் உடையது, நாம் அறிவோம். இயல்பாகவே வடக்கில் சொல்லுவதுண்டு, அந்த பையன் அவ்வளவு கோபமாக இருக்கிறானே, இள ரத்தம் அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாகிவிடும் என்பார்கள். ஆனால் 90 வயதில் போராட்டத்தை அறிவித்த ஒரு கிழவனாரை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. ஆம், 1969 இறுதியில் ஐயா பெரியார் அவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அப்போது அவருக்கு வயது 90. என்ன போராட்டம் என்றால், இன்றைக்கு வரைக்கும் எந்த சாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் முறைப்படி ஆகமம் கற்றவன் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் இந்த நாட்டில் இல்லாமல் இருக்கிறது. நீ என்ன படித்திருந்தாலும்,
நீ சாதி பிறப்பின் காரணமாக யார் என்பதை பொறுத்து தான் அந்த இடம் என்று சொல்லுவது சமத்துவத்துக்கு எதிரானது. எனவே நான் பட்டியலின மக்களை அழைத்து கொண்டு கோயில்களுக்குள் நுழையப் போகிறேன் என்று 69 இறுதியிலே அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தார். எப்போது நுழையப் போகிறேன் என்றார்? 1970 ஜனவரி 26, அதாவது குடியரசு நாள் அன்று நான் அந்த கோயிலுக்குள் நுழையப் போகிறேன் என்று அறிவித்தார். அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். அவர் ஒரு அறிக்கை விடுத்தார். ஐயா, இதற்காக போராட்டம் நடத்த வேண்டாம், உங்களை சிறையில் அடைப்பதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், உங்கள் கோரிக்கை நியாயமானது, எனவே நானே அதனை சட்டமாக கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். அது ஒரு சட்ட முன்வடிவும், அது பிறகு சட்டமாயிற்று. குறிப்பிட்ட ஆகமங்களை முறையாக கற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் அர்ச்சகராகலாம். அதாவது சுருக்கமாக சொன்னால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிற சட்டம். அது ஒரு சமூக சீர்திருத்தம் அல்ல, ஒரு புரட்சிகரமான சட்டம். அதை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதனை எதிர்த்து 12 ஜீயர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கின் இறுதியில் வழங்கப்பட்ட தீர்ப்பு எப்படி இருந்தது? ஐயா பெரியார் அவர்களின் இறுதி நாள்களில் அந்த தீர்ப்பு வந்தது. பெரியார் அவர்கள் அதனை தன்னுடைய ஏட்டிலே எழுதினார். ஆங்கிலத்தில் சொல்வார்களே, ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைட் என்று. அதுபோல் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருப்பது போல இருக்கிறது, ஆனால் அது பாதகமாகத்தான் இருக்கிறது என்று ஐயா சொன்னார். அதாவது ஆகம் படித்தவர்கள் யார் வேண்டுமானாலும் அர்ச்சகர் ஆகலாம் என்பது சரிதான், ஆனால் அதற்கு இவையெல்லாம் நிபந்தனையாக இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய நிபந்தனைகளை அந்த உச்சநீதிமன்றம் விதித்தது. எனவே அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை. பெரியார் அவர்களும் இறந்து போய்விட்டார். இறக்கும்போதும் ஐயா சொன்னார், இது என் நெஞ்சில் தைத்த முள்ளாகவே இருக்கிறது என்று சொன்னார். அந்த முள் ஏறத்தாழ ஐயா பெரியார் அவர்கள் இறந்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் நீக்கப்பட்டது. 2006 ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் 5வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். அப்படி முதலமைச்சராகி 2 மாதங்களிலேயே அவர் மீண்டும் அந்த சட்ட முன்வடிவத்தை கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றம் என்னவெல்லாம் சொல்லியிருந்ததோ, அதில் குறைகள் என்று கூறியிருந்ததோ அவற்றையெல்லாம் நீக்கி நிபந்தனைகள் என்பவற்றை மாற்றி 2006 ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் ஓர் ஆணையை கொண்டு வந்தார். அந்த ஆணை தான் மறுபடியும் சட்டமாகி மறுபடியும் நீதிமன்றத்திற்கு சென்று ஏறத்தாழ 2014-15ஆம் ஆண்டில் அதற்கான சட்டம் வந்தது. அதை ஒட்டித்தான், அந்த தீர்ப்பை ஒட்டித்தான் முதலாக கேரளாவிலே அப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அடிப்படையில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற திமுக கழக ஆட்சியில் பலர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு பெண் உட்பட. இருப்பினும் இன்றைக்கும் அது முழு வெற்றி அடைந்து விட்டது என்று சொல்ல முடியவில்லை. ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் இருக்கிற வயலூர் கோயிலில் இந்த நியமனம் செல்லாது என்று அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் செல்லாது என்கிற தீர்ப்பும் வந்திருக்கிறது. இப்படி இன்னமும் அந்த குளறுபடிகள் எல்லாம் இருந்தாலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற உரிமைக்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்ட நாள் 2006 மே 16.